அவர்காம் ஆள்கடத்தல் வழக்கில் இன்று 2:30 ஏடிஜிபி ஜெயராமனும் பூவை ஜெகன்மூர்த்தியும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் ஏடிஜிபி ஜெயராமன் மட்டுமே தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராவாரா மாட்டாரா என்ற பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராகலாம் என்பதால் சிறிது நேரம் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த பிரச்சனையில் ஆஜராவாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இப்போது ஆஜராகவில்லை என்றால் வாரண்ட் பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் சிறிது நேரம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை அடுத்தும் பூவை ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் ஆஜராக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையில் ஒரு 11:30 மணி அளவில் நீதிமன்றம் 2:30 மணி அளவில் ஏடிஜிபியும் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவிட்டதால் அந்த 2:30 மணி நேரத்திற்குள் ஆஜராக முடியாத அளவுக்கு சற்று தொலைவில் பூவை ஜெகன்மூர்த்தி இருந்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை தேனியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் இடையே இன்ஸ்டாகிராமில் காதல் மலர்ந்து இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்துள்ள சூழ்நிலையில் அவர்களை அந்த திருமணத்தை மீண்டும் பிரிப்பதற்காகவும் பெண் வீட்டார் மேற்கொண்ட முயற்சியில் ஏடிஜிபியின் அந்த போலீஸ் வாகனமும் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தியின் ஆதரவாளர்களும் அந்த காதல் திருமணம் செய்த இளைஞரின் சகோதரரை கடத்தி பின்னர் விடுவித்ததால் இது சர்ச்சையானது. இந்த பிரச்சனையில் விசாரிப்பதற்காக கடந்த சனிக்கிழமை பூவை ஜெகன்மூர்த்தியின் இல்லத்திற்கு காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்ட நிலையில் அவர் 4 மணி நேரம் வரை காவல்துறையினர் அவரது வீட்டின் முன் குவித்து அங்கு போராட்டங்கள் என பரபரப்பாக சூழ்நிலை மாறியிருந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி அங்கிருந்து தப்பிவிட்டதாகவும் இதனால் இந்த பிரச்சனை மிகவும் சர்ச்சைக்குள்ளான நிலையை எட்டியது. இதனால் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி விதித்த கெடு நிறைவடைந்து 1 மணி நேரம் ஆக போகிறது. இன்னும் பூவை ஜெகன்மூர்த்தி அங்கு ஆஜராகவில்லை. இருந்த போதிலும் அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் பெருமளவில் குவிந்திருக்கிறார்கள். இதனால் அவர் கால அவகாசம் கேட்பாரா அல்லது இன்றே நீதிமன்றத்தில் ஆஜராவாரா அல்லது நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமா என்று பல்வேறு சர்ச்சைகளும் சந்தேகங்களும் இப்போது உயர்நீதிமன்ற வளாகத்தில் எழுந்துள்ளன. இன்னும் சில நிமிடங்களில் ஜெகன்மூர்த்தி ஆஜராகலாம் அல்லது உயர்நீதிமன்றம் வாரண்ட் உத்தரவை பிறப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபரகம் தகவலுக்கு நன்றி கண்ணன்.